அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லஞ்ச் என்ன குக் பண்ணிக்கன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரிஸ்க்கு வந்து லஞ்ச் கட்டி ஸ்கூலுக்கு எடுத்துருப்போம். அதனால் முள்ளையும் கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு சாம்பார் தான் வந்து வச்சுருந்தேன். சுட சுட ஒயிட் ரைஸும் வந்து வடித்து வச்சுட்டேன். முட்டை மட்டும் ஆம்லேட் போட்டு எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் பேக் பண்ணி அவனுக்கு ஸ்கூல்லேயே போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி லஞ்ச் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு சொல்லி வீடு க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். ஒரே நேரத்தில் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் ரொம்பவே டயர்ட் ஆயிடும். அதனால் இன்றைக்கி வந்து கிச்சன்லாம் வந்து டீப் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேன். எல்லா ஸ்லாப்லேயுமே வந்து இந்த ஷீட் வந்து விதிச்சிருந்தேன். எல்லாமே எடுத்து நல்லா டஸ்ட்லாம் தட்டிட்டு நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு எல்லாமே திருப்பி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த செல்ஃபில் போட்டிருக்க ஷீட் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து வாட்டர் ப்ரூஃப்னால வாட்டர் எல்லாமே நம்ம இருந்து அழகாக தொடச்சிட்டா ரொம்ப க்ளீனாக இருக்கும். கூடயே ஃபுல் கவுண்டர் டாப் எல்லாமே நல்லா பலன்னு க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்தாச்சு. பார்க்கும்போது நல்ல மன நிறைவாக இருக்குது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு சாப்பிடக்கிட்ட சாலை மீன் தான் வந்து மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். எல்லாமே நல்லா மூணு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. லஞ்ச்லாம் முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஈவினிங் மேலே குட்டீஸ்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சம்சா தான் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கூடயே இந்த புதினா சட்னி வந்து கொடுப்பாங்க. நல்லாவே இருக்கும் சாப்பிட்றது. நல்லா சுட சுட டீ போட்டு குடிச்சிருந்தோம். எனக்கு டே வந்து இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த மீன் பார்க்கலாம். பை.